ஆற்று உரையாடல் மையத்தில் நடைபெற்ற மெய்த்தமிழ் தொடர் உரையாடல். திருக்குறள் பாயிரவியல் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. உரை ஐயா சிவகதிரவன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மெய்த்தமிழ் உரையாடல் வகுப்பில் நாம் இன்று திருக்குறள் தொடர் உரையாடலை முன்னெடுக்கிறோம். மெய்த்தமிழ் குறித்த விரிவான விளக்கங்களை, மெய் நிலை எவ்வாறு தமிழாக விரிந்திருக்கிறது என்கிற விரிவான உரையை நாம் பலமுறை செய்திருக்கிறோம். மெய்நிலையினுடைய மொழி வெளிப்பாடு தமிழாக இருக்கிறது என்பதை நாம் பல சான்றுகளில் உணர்ந்திருக்கிறோம். இலக்கியங்கள் வழியாக, செய்யுள்களின் வழியாக, அவை வெளிப்படுத்தி இருக்கிற மேலான கருத்துக்களின் வழியாக மெய்நிலை எவ்வாறு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. தமிழ் என்பது ஒரு மொழியாக இருக்கிறது என்பதும், ஒரு மொழி என்பதாலேயே பிற மொழிகளின் ஊடாக அது தம்மை முன்னிறுத்திக் கொள்கிறது என்பதாகவும் ஒரு பொது உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பொது உரையாடலின் வாயிலாக நாம் நிறுவ விரும்புகிற கருத்தாக மெய்த்தமிழை முன்வைக்கவில்லை. மெய்நிலை என்கிற ஒரு கொள்கையின் வழியாக, மெய்நிலை குறித்த ஆழமான கொள்கைகளின் வழியாக தமிழ் எவ்வாறு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற புரிதலின் அடிப்படையில் தமிழ் இலக்கியங்களின் மெய்நிலை வெளிப்பாடுகளை நாம் உணர்ந்த அளவில், அறிந்த அளவில் உரையாடிக் கொள்ளலாம் என்கிற கோணத்தில் இந்த தொடர் உரையாடலை நாம் செய்கிறோம். இந்த தொடர் உரையாடலில் நமக்கு விருப்பமாகவும் அருளாகவும் கிடைக்கப்பெற்றது திருக்குறள் பற்றிய உரையாடலை நாம் பகிர்ந்து கொள்வது என்பதுதான். அந்த வகையில் நாம் திருக்குறள் குறித்த உள்ளடக்கங்களை மெய்நிலையின் பார்ப்பட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நிறைவாக இருக்கிறது. திருக்குறள் என்பது நாம் அறிந்து வைத்திருக்கிற செய்யுள் பகுதி என்கிற எல்லையில் இருந்து சற்று ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரும் மெய் புத்தகமாக இருக்கிறது. மெய்நிலையை நோக்கிய வழிகாட்டும் புத்தகமாக இருக்கிறது. மெய்நிலையை நோக்கி செல்ல விரும்புபவர்களுக்கு ஒரு தந்திரம் போல் திருக்குறள் அமைந்திருக்கிறது. எனவே திருக்குறள் அடிப்படையில் ஒரு வழிகாட்டும் நூல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் மெய் நூலாக கருதி கொள்ளக்கூடாது. மறைநூல்கள் போல, தமிழில் ஆழ்ந்திருக்கிற இலக்கண நூல்களைப் போல திருக்குறள் ஒரு இலக்கண நூல் அல்ல. இது ஒரு வழிகாட்டும் நூல். ஒரு மனிதன் மெய்நிலையை நோக்கி நகர்வதற்குரிய வழிமுறைகளை, எளிமையான சூத்திரங்களை, நினைவில் வைத்துக் கொள்ளும்படியான செயல் திட்டங்களை திருக்குறள் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் நாம் திருக்குறளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலின் வழியாக நீங்கள் திருக்குறளை பயில்வீர்கள் என்றால், அதன் ஊடாக பயணப்படுவீர்கள் என்றால், அதில் செறிந்திருக்கிற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் அதில் நிலை கொள்வீர்கள் என்றால், மெய்நிலையை நோக்கி செல்வதற்குரிய இலகுவான வாய்ப்புகளை
நீங்கள் பெற்றவராவீர்கள் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். அதன்படி திருக்குறள் எவ்வாறு மெய்நிலை கருத்துக்களை, வழிகாட்டல்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் முகமாக இந்த தொடர் உரையாடலை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். திருக்குறள் குறித்து நிறைய விளக்கங்களை, பொழிப்புரைகளை, விளக்க உரைகளை நாம் படித்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி திருக்குறளினுடைய துவக்கம், அறிமுகம் என்று வழங்கப்படுகிற பாயிரம். திருக்குறள் அறம், பொருள், காமம் என்று வகுக்கப்பட்டிருக்கிற செய்திகளும், அதற்குள் இருக்கிற குறள் வகைமைகளும், வரிசைகளும் நீங்கள் ஏற்கனவே அறிந்ததுதான். அதற்குள் நிறைய நாம் உரையாடி இருக்கிறோம். முதலில் பாயிரம் துவங்குகிறது. பாயிரம் என்பது ஒரு இலக்கியத்திற்கு முகப்பு. அந்த இலக்கியம் எவற்றை உள்ளடக்கமாக வைத்திருக்கிறது என்பதை ஆழமாகவும் அதே வேளையில் சுருக்கமாகவும் எளிமையாகவும் முன்வைக்கிற பகுதிக்கு பெயர் பாயிரம். நவீன மொழியில் சொல்வதென்றால் அது ஒரு அலங்கரிப்பு, அது ஒரு அழைப்பு. உங்களை அந்த இலக்கியத்திற்குள், அந்த நெறிமுறை கட்டுக்குள் அழைப்பதற்குரிய அலங்காரமுமாக, உங்களை உள்ளே வரவேற்பதற்குரிய வரவேற்புரையாக பாயிரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் பாயிரங்கள் சாரமான மெய்கருத்தை வரவேற்புக்குரிய தன்மைகளோடு வெளிப்படுத்தும் முகமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. திருக்குறளின் பாயிரமும் அப்படியான சாரங்களை உள்ளே வைத்திருக்கிறது. திருக்குறள் என்ன சொல்கிறது, திருக்குறளுக்குள் இருக்கிற மெய்நிலை நோக்கிய வழிகாட்டல்கள் என்ன என்பதை மிக நுட்பமாக, சுருக்கமாக, எளிமையாக பாயிரத்தில் திருவள்ளுவர் வைத்திருக்கிறார். பாயிரம் கடவுள் வாழ்த்து என்று துவங்குகிறது. தொல்காப்பியத்தில் ஒரு இலக்கணம் உண்டு. முதலில் கடவுள், பின்பு உணவு என்று மனிதனுடைய வாழ்க்கை போக்கிற்கு அடிப்படையான சாரங்களாக தொல்காப்பிய இலக்கணம் சில முறைமைகளை வைத்திருக்கிறது. அந்த வகையில் திருக்குறளின் பாயிரமும் முதலில் கடவுள் வாழ்த்து என்று துவங்குவது ஒரு பொருத்தமான இலக்கண வரையறைக்குள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இலக்கிய தரத்திலிருந்து இலக்கண மரபிற்குட்பட்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த பாயிரம் கடவுளை நோக்கி பாடுவதாக, வாழ்த்துவதாக அமைக்கப்பட்டிருப்பதை போன்று நமக்கு தோன்றினாலும் இதற்குள் ஆழமான மெய்கருத்து இருக்கிறது. கடவுளை வழிபடும் முகமாக மனிதர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அந்த வழிபாட்டு முறைகளுக்குள் மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதையும், தேவையை விருப்பமாக மனிதர்கள் எவ்வாறு கடவுளிடம் விண்ணப்பிக்கிறார்கள் என்பதையும், நடப்பு நிலைக்கு சமகாலத்திற்கு தகுந்தாற்போல் பொருத்தி பொருள் கொள்ளும் முகமாக திருக்குறளின் கடவுள் வாழ்த்து பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எளிமையாக உணர்ந்து கொள்ள முடியும். கடவுள் வாழ்த்து என்பது கடவுளை வாழ்த்துவது, கடவுளிடம் உறவாடுவது, கடவுள் என்கிற கருத்திற்கு பொருத்தமான எல்லாவற்றையும் முன்வைப்பது, கடவுள் என்ற கருத்திற்கும்
தமக்கும் இருக்கிற உறவுகளை பற்றி பேசுவது என்பதாக கடவுள் வாழ்த்து இலக்கியங்களில் அமைக்கப்பட்டிருக்கும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற உறவு இன்று எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், நாம் கடவுளை சடங்குகள் வழியாக உரையாடலுக்கு அழைக்கிற ஒரு போக்கு பெருகிவிட்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் என்கிற கருத்தாக்கம் சில சடங்குகளின் வழியாக, கொண்டாட்டங்களின் வழியாக, வழிபாடுகள் என்ற பெயரில் வழங்கப்படுவது என்பதாக மாறியிருக்கிற சூழலில், அதற்கு ஊடாக கடவுளின் நிலை என்ன, கடவுளுக்கும் நமக்குமாக இருக்கிற உறவு என்ன என்பதை துல்லியமாக புரிந்து கொள்வதற்கு இந்த பாயிரம் வழி சொல்கிறது. ஒரு மனிதன் கடவுளை எதற்காக தேடுகிறான் என்றால், நான் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் கடவுளை தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் நீடூடி வாழ வேண்டும் என்கிற கருத்திற்காக கடவுளை தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் வளமையாக வாழ வேண்டும் என்பதற்காக கடவுளை தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த உலகில் மிகுந்த துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனவே எனக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக கடவுளை தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சற்று ஆழமாக உரையாடுகிற நபர்களில் தேடி பார்த்தோம் என்றால், இந்த பிறவி பெருங்கடலை கடந்து விடுதலையாவதற்கு, கடவுளை உணர்ந்து கொள்வதற்கு, கடவுளை வழிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடவுளை தேடுவது என்றால் என்ன? எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. இந்த ஆசைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக, இந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நான் கடவுளிடம் விண்ணப்பம் செய்து கொள்கிறேன் என்பதுதான் இன்று கடவுளை வழிபடுகிற முறையாக இருக்கிறது. இந்த விண்ணப்பங்களின் வழியாக கடவுளிடம் ஒரு உரையாடலை செய்து, தொடர்ந்த வழிகாட்டலின் போக்கில் மெய்நிலையை அடைவதற்கு, வீடு பேரினை அடைவதற்கு வழி இருக்கிறதா என்பதை விளக்கும் முகமாக திருக்குறளின் கடவுள் வாழ்த்து பகுதி அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த உரையினுடைய சாரம். இந்த உரைக்குள் நாம் பார்ப்பது, திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து பகுதியில் ஆழமாக பொதிந்து வைத்திருப்பது மனிதனின் அறியாமையின் விளைவாக கடவுளை நோக்கி அவன் முன்னெடுக்கிற பெரும்பாலான கோரிக்கைகளும் விண்ணப்பங்களும் எவ்வாறு இருக்கின்றன என்பதையும், அந்த கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் எவ்வாறு கடவுளிடம் ஒப்படைத்து முன்வைத்து அவற்றை நிவர்த்தி செய்து கொள்வது என்பதாகவும் வள்ளுவர் செய்யுள் பாக்களை, குறள் பாக்களை அமைத்திருக்கிறார். அந்த வகையில் கடவுள் வாழ்த்து பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குறள்பாவும் உள்ளே இருக்கிற இறைத்தன்மையை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொள்வது அவசியம். இந்த குறள்பாவை வெறுமனே வார்த்தைகள் போல நாம் கடந்து செல்வது பொருத்தமாகாது. இறைத்தன்மையை, மெய்நிலை அருளை அது எவ்வாறு பொதிந்து வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியத்திலும் அவசியம், அடிப்படையிலும் அடிப்படை. மெய்நிலை அருள் தம் அனுமதி கொண்டு இந்த புவியில் மேலான பல வகை மறைநூல்களை அருளியிருக்கிறது. இந்த மறைநூல்கள் உள்ளடக்கமாக வைத்திருப்பது அந்த மறை செய்திகளை மட்டுமே ஒழிய, அந்த மறைநூல்களை வெளிப்படுத்தியவர்களும் அவற்றை பின்பற்றியவர்களும் அவர்கள் காட்டுகிற சடங்குகளும் முதன்மையானது அல்ல. இந்த இறை
வாழ்த்து பகுதியில், கடவுள் வாழ்த்து பகுதியில் உள்ளே இருக்கிற சாரம் என்ன என்றால், மனிதன் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள் எவ்வாறு கடவுளை நோக்கி நகர்கின்றன, இந்த விண்ணப்பங்கள் எவ்வாறு கடவுளை அடைவதற்கு, கடவுளுக்கு நெருக்கமாவதற்கு செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை விவரிக்கும் முகமாக இறை வாழ்த்து பகுதி, கடவுள் வாழ்த்து பகுதி வள்ளுவரால் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் ஆழமாக உங்களுக்கு விளக்க விரும்புவது, இது திருக்குறள் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது, திருவள்ளுவர் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதுதானே ஒழிய, இறை வாழ்த்தினை திருவள்ளுவர் சொல்லியதாலோ மெய்நிலையை திருக்குறள் சொல்லியதாலோ அவை முதன்மையாக நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது. அவற்றினை நிலவை சுட்டும் விரல் போல எடுத்துக்கொள்ள வேண்டும். அவை நிலவாகாது. மெய்நிலையை சுட்டுகிற, மெய்நிலையை சுட்டி காட்டுகிற ஒரு குழந்தைக்கு தாய் தன் விரலை கொண்டு நிலவை சுட்டி காட்டுவது போல இந்த மெய் நூல்கள், வழிகாட்டும் நூல்கள் இறைநிலையை சுட்டிக்காட்டு முகமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பது மிகுந்த கவனத்திற்குரியது. நீங்கள் நிலவினை பார்க்க வேண்டும் ஒழிய சுட்டிக்காட்டும் விரல்களை தூக்கி சுமக்கக்கூடாது என்பது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்து. எனவே மெய்நிலை குறித்து, கடவுளை குறித்து நீங்கள் புரிந்து கொண்டு நகர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது, மெய்நிலை அருள் வேண்டி நமது நகர்வை முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் எனக்கு எப்போதெல்லாம் மெய்நிலை அருள் தேவைப்படுகிறது, கடவுளின் அருள் தேவைப்படுகிறது என்று நான் கருதுகிறேனோ அப்போது எனது மனநிலை என்ன, நான் துன்பத்தில் இருக்கிறேன் என்ன செய்வது, நான் துயரத்தில் இருக்கிறேன் என்ன செய்வது, நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ன செய்வது என்பதான கேள்விகளையும் ஐயங்களையும் இறைவனை நோக்கி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் திருவள்ளுவர் மெய்நிலை நின்று விளக்கமளிக்கிறார். ஒரு சான்று இந்த உரையில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். யார் இந்த நிலத்தில் நீடூடி வாழ்வதற்கு உரியவர், அதாவது நான் இந்த நிலத்தில் நீடூடி வாழ வேண்டும் என்று நான் விரும்பினால் நான் செய்ய வேண்டியது என்ன என்கிற எனது அறியாமைக்கு, எனது கேள்விக்கு இன்று பல சந்தர்ப்பங்களில் பல சடங்குகளை நான் பார்க்கக்கூடும். ஆனால் வள்ளுவர் சொல்கிறார், மலர்மிசை ஏகினான், மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார் என்று ஒரு குறளை சொல்கிறார். மலர்மிசை ஏகினார், மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார் என்பதன் பொருள், எல்லா பொருட்களுக்கும் இறைவன், எல்லா பொருட்களுக்கும் உள்ளே இறைவன் இருக்கிறான் என்றாலும் ஒரு மலரின் மீது உயர்வாக அலங்காரமாக இருக்கிற இறைவனை, அவனது அடியினை நீங்கள் சரணடைவீர்கள் என்றார். எப்போது இறைவனினுடைய அடிப்பாதத்தை நீங்கள் சரணடைகிறீர்களோ அப்போது உங்களுக்கு நீடூடி வாழும் வாய்ப்பை இறைவன் அருள்கிறான் என்கிற பொருளில் இந்த குறள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சாரமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இறைவனினுடைய அருளை விளக்குவதற்காக, இறைவனுடைய இருப்பு நிலையை விளக்குவதற்காக மென்மையான ஓமைகளை வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் என்பது இலக்கிய தரத்தில் உரையாடப்படுகிற உரையாடல். ஆனால் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இறைவனுடைய மென்மை, இறைவனின் மேன்மை, இறைவன் தன் புறத்தில் வைத்திருக்கிற அரவணைப்பு திறன், இவற்றிற்கு ஓமையாக மலரை ஒப்பிட்டு வள்ளுவர் கூறுகிறார்.
இவ்வளவு எளிமையான ஒருவனின் அருள் வேண்ட வேண்டும் என்றால் நீங்கள் அவனோடு உரையாட அவசியமில்லை. அவனுக்கு உரிய சடங்குகள் என்று எவற்றையும் செய்வதற்கு அவசியமில்லை. அவன் புகழை போற்றி பாடல்கள் எழுதுவதற்கு அவசியமில்லை. மேலும் அவனது உள்ளார்ந்த நிலைகளை உணர்ந்து விளக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் என்று கருதுவீர்கள் என்றால் இந்த நீடூடி வாழ்வதற்குரிய அருளை அவனே அருள்கிறான் என்பதை உணர்வீர்கள் என்றால் நீங்கள் செய்வதற்கு உரிய மிக எளிமையான வேலை அவனது தாள், அவனது அடியை, அவனது பாதத்தை சரணடைவதுதான் என்று வள்ளுவர் இந்த குறளில் விளக்குகிறார். இவ்வாறு கடவுள் வாழ்த்து முழுவதும் இறைவனை எவ்வாறு உணர்ந்து கொள்வது, இறைவனை எவ்வாறு புரிந்து கொள்வது, இறைநிலையை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்வது, மெய்நிலை அரவணைப்பை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதான சூத்திரங்களை தம் குறளில் வைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இந்த கருத்துக்கள் பொதுவெளியில் மாறுபாட்டிற்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மெய்நிலை அருள் இல்லாத ஒன்று இந்த நிலத்தில் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை நான் முழுவதுமாக உணர்கிறேன். நீண்ட காலம் ஒரு செய்யுள்பா ஒரு வழிகாட்டும் நூலாக நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் அது மெய்நிலை அருளை தமக்குள் வைத்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் மெய்நிலை அருளின் ஆழங்களை, சாரங்களை இந்த வழிகாட்டும் நூலாக இருக்கிற திருக்குறள் தம்முள்ளே புதைத்து வைத்திருக்கிறது என்கிற மெய்ப்பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புவது திருவள்ளுவரையோ அல்லது திருக்குறளையோ முதன்மை செய்து புகழாரம் சூட்டுவதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இது மெய்நிலை அருளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான சூத்திரங்களை உங்களுக்கு வழங்குகிறது, வழிமுறைகளை உங்களுக்கு வழங்குகிறது என்பதாக நீங்கள் பார்க்கவும் ஏற்கவும் வேண்டும் என்பது எனது விருப்பம். அந்த வகையில் திருக்குறள் ஒரு மெய் நூல் அல்ல, திருக்குறள் ஒரு மெய் வழிகாட்டி நூல். திருக்குறள் ஒரு மறைநூல் அல்ல, திருக்குறள் ஒரு மறையை நோக்கி உங்களை அழைத்துச் செல்வதற்கான எளிய சூத்திர நூல். அந்த வகையில் இந்த சூத்திரங்கள் உள்ளே வைத்திருக்கிற மெய்நிலை கருத்துக்களை ஒவ்வொன்றாக நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இறைவன் எவ்வாறு இருக்கிறான் என்று தேடுபவர்களுக்கு இந்த உலகில் இறைவன் எவ்வாறு இருக்கிறான் என்பதற்கு வள்ளுவர் சொல்லுகிற உவமை, ஒவ்வொரு மனிதனுக்கும் மொழி இருக்கிறது, மொழிக்கு சொல் இருக்கிறது, சொல்லிற்கு எழுத்துக்கள் இருக்கின்றன, எழுத்துகளுக்கு ஒலி இருக்கிறது, அந்த ஒலி அகரமாக இருக்கிறது. உலகில் தோன்றிய எல்லா மொழிகளுக்கும் அகரம் இருப்பது போல இந்த உலகத்திற்கு, இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர் தோற்றங்களுக்கும் அகரமாக ஆதியும் பகவனும் இருக்கின்றனர், மெய்நிலை இருக்கிறது என்பதாக முதல் குறளில் அகர முதலவெழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று மெய்நிலை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வள்ளுவர் விளக்குகிறார். ஒரு மனிதனுக்கு மொழிக்கு அகரம் இருப்பது போல இந்த உலக உயிர் தோற்றங்களுக்கு ஆதியாக பகவனாக எல்லா திசைகளிலும் எல்லா பொருட்களிலும் மெய்நிலை இருக்கிறது, இறைநிலை இருக்கிறது என்பதை சொல்லி முதல் குறளை வள்ளுவர் துவங்குகிறார். இவ்வாறு கடவுள் வாழ்த்து பகுதி துவங்குகிறது. பாயிரம் மெய்நிலை நோக்கி, இறைநிலை நோக்கி
நம்மை அழைத்து செல்கிறது. இந்த தொடர் உரையாடலில் வள்ளுவர் தமது திருக்குறள் வழியாக வழங்கியிருக்கிற மெய் கருத்துக்களை, மெய் வழிகாட்டுதல்களை மெய்யருள் போற்றி தொடர்ந்து பெற வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக. தொடர்ந்து பேசுவோம்.